வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் வீக்லி அனாலிசிங்கில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு, நாளைய தினம் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே. நெஃப்டி பார்த்திங்கன்னா 25,001 அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. 0.60 அப்படிங்கிற பர்சன்டேஜில் 150 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் 25,000 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த 25,000 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். சரிங்களா? இந்த 25,000 ரேஞ்சிலே க்ளோஸ் வச்சுருக்கு. அதே நேரத்தில் நம்ம இந்த ட்ரெண்ட் ஒன்று சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்டை மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு பிரேக் ஆகி கீழே வருது அப்படின்னு. எக்ஸாக்டாக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ட்ரெண்டை பிரேக் ஆகிட்டு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இந்த ட்ரெண்டை இந்த லைனோட ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இப்படி வரும். இல்லை இந்த எல்லா லைனையும் ஓவராலாக டச் பண்ணோம் அப்படின்னா இந்த ரேஞ்சில் தான் வரும். மார்க்கெட் என்ன ஆகிருக்குன்னா, ஓவரால் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு 25,000 ரேஞ்சில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,050 அப்படிங்கிற லெவல் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த லெவலில் தான் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு 25,050. நெக்ஸ்ட்டு அதையும் பிரேக் பண்ணால் 25,100 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 25,200. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய குருஷியலான ரெசிஸ்டன்ஸு. நாளைய தினம் சென்செக்ஸோட எக்ஸ்பிரி இருக்குது. அது எப்படி முடிகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓவரால் நெஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள். இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த லெவலில் 24,500 ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரேலி இருக்கும். சரிங்களா? பிரேக் அவுட் ஆணுச்சு 24,200லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்ஸ் எல்லா 25,200 பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா 25,600 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இமிடியேட் சப்போர்ட் 24,856 அப்படிங்கிற லெவல் இமிடியேட் சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 24,800. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 24,500. இந்த லெவல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெஃப்டிக்கு இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணணும். யாரோட உதவி இல்லாமல் இண்டிவிஜுவலாக நீங்கள் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முழுசாக மார்க்கெட்டை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கு 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது இன்னையோட முடியுது. இன்றைக்கி அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்காது. நம்ம அதை கொடுக்குறதும் ஸ்டாப் பண்ணிவிடுவோம். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கினா நம்மளுடைய ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட்டு மட்டும் ஓப்பன் பண்ணணும். நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் கிடைச்சிரும். அதுவும் இன்றைக்கி மட்டும்தான். சரிங்களா? விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்தவித கட்டாயமும் கிடையாது. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிக்கான இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீக்லி அனாலிசிங்கில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்தோம். இமிடியேட்டான பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் 55,700 சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் 55,900 சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இன்றைக்கி மார்க்கெட் இந்த 55,800 இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அகைன் திரும்பியிருக்கு. சரிங்களா? இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆனது மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு இந்த எல்லோ ஜோனுக்கிட்ட மார்க்கெட் போய் அகைன் ரிவர்சல் ஆகிருக்கு. இமிடியேட்டாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா 55,500 தான் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே 700 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா இந்த எல்லோ ஜோன் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? இந்த எல்லோ ஜோனை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு ரேலி வரும். நியூ ஆல் டைம் ஹையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்.
சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நின்றுக்கிட்டு இருக்க லெவல் ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 55,328, அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 55,100, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 54,800. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ், இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, தென் சென்செக்ஸ் இன்றைக்கி ஒரு 500 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 150 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சதுனால சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 3 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? சென்செக்ஸ்க்கு இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 82,200, அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 82,400, 250, அதற்கு மேலே 400, 82,700. இதெல்லாம் வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட்டாக 82,000 அப்படிங்கிற லெவல் நல்ல சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 81,250 அப்படிங்கிறது ஒரு இமிடியேட் சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 80,750 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 79,400 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக சென்செக்ஸுக்கு வந்து இருக்கும் நண்பர்களே. சரிங்களா? இது வந்து பார்த்துக்கோங்க. நாளைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பிரி இருக்குது அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டா வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓஐ டேட்டா சென்செக்ஸுக்கு இப்போதைக்கு 82,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. 82,200 அந்த ரேஞ்சில் வந்து நிற்கிது. 82,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. 82,200லையும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிட்டு இருக்குது. அதிகபட்சம் மேலே போணுச்சுன்னா 82,500 அப்படிங்கிறது ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதையும் தாண்டி போணுச்சுன்னா 83,000, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 81,500. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, விக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம கவனிக்கணும். ஒரு 5% விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வைலண்ட் மூவ்மெண்ட் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கும். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா மார்க்கெட்டு ஹைலி வால்டைல் இருக்கும் அப்படிங்கிறது தான் விக்ஸ் வந்து காமிக்கும். 18 வந்து நிற்கிது. கிட்டத்தட்ட 4.5 to 5% இன்றைக்கே இன்க்ரீஸ் ஆனிச்சு. அப்படியே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நியூஸஸ் பெருசாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுன், அப்படி இல்லைன்னா ஒரு ஹைலி வால்டைல் நாளைக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு நண்பர்களே. ஏன்னா விக்ஸ் இப்போதைக்கு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்குது, அப்படி தான் காமிச்சிட்டு இருக்கு. ப்ரீமியமும் வந்து பார்த்திங்கன்னா நேரஸ்ட்டாக வந்து ஹையாக ப்ரீமியம் வந்து இருக்குது. நிஃப்டியாக இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டி நியர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இதை நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானது. அதே நேரத்தில் இன்றைக்கி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் பாசிட்டிவ், எவ்வளோ பாசிட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நிஃப்டியில் வந்து 41 ஸ்டாக் பாசிட்டிவ், 9 ஸ்டாக் வந்து நெகட்டிவ். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் நிஃப்டியில் ஒரு 80% ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ் தான் காமிச்சிருக்கு. ஐசிஐசிஐ பேங்காக இருக்கட்டும், ஐடிசி, எம்என்டம், எல்என்டி, ரிலையன்ஸு, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் கான்ட்ரிபியூஷன். எல்என்டி, ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி பேங்கு, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்து கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டுக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ், 4 ஸ்டாக் வந்து நெகட்டிவ். ஐசிஐசிஐ பேங்கு, ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்கு, ஆக்சிஸ் பேங்கு, இண்டஸ்இண்ட் பேங்கு, இவங்களாம் வந்து பாசிட்டிவ். கொடாக் பேங்கு, ஃபெடரல் பேங்கு, ஐடிஎஃப்சி பேங்கு, பந்தன் பேங்கு, இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். சென்செக்ஸில் வந்து பார்த்தோன்னா மேஜர் ஆஃப் ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் தான். கிட்டத்தட்ட 23 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ், ஒரு 7 ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃபார்மா, கொடாக் பேங்கு, அல்ட்ராடெக் சிமெண்ட்டு, பவர் கிரிட்டு, என்டிபிசி, டாடா ஸ்டீல், மாருதி, இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். பாக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் இருக்காங்க. சரிங்களா? இதை வந்து பார்த்துங்க. விக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நாளைக்கு ஒரு ஹைலி வால்டைல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். விக்ஸ் குறைஞ்சிது அப்படின்னா நாளை தினம் வந்து ப்ரீமியம் வந்து இமிடியேட்டாக வந்து சென்செக்ஸில் வந்து அடி வாங்கும். அப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு வைலண்ட் மூவ்மெண்ட்டு இருக்காது. விக்ஸை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைய தினம் நியரஸ்ட் ஓஐ டேட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஓஐ டேட்டா இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹைலி வால்டைல் இருக்காது. நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓஐ டேட்டா பில்ட் ஆகிடுச்சு சென்செக்ஸில் அப்படின்னா மார்க்கெட் அந்த ரேஞ்சிலே முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 82,000 82,500 எந்த ரேஞ்சில் வந்து ஹைலி கால் சைடு புட் சைடு ரெண்டுமே ஓஐ டேட்டா வந்து ஈக்குவலாக ஆட் ஆனிச்சு அப்படின்னா அந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் விக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அது நடக்குமா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். ஹைலி வால்டைல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும்.
சரிங்களா? நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணணும்னா ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கணும்னா இன்றைக்கி மட்டும்தான். நம்ம ரெஃபரல் கீழே டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டீங்கன்னா அந்த ஃப்ரீ அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து என்னோடய வியூவோட உங்கள் வியூ ஒத்து போகுதா அப்படிங்கிறத பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.